வேண்டிய வரங்களை அள்ளித்தரும் மேல் நாரியப்பனூர் புனித அந்தோனியார் திருத்தலம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேலம் சென்னை நெடுஞ்சாலையில் ஆத்தூர் சின்னசேலம் இடையில் 3 கிலோமீட்டர் தூரத்தில் மேற்கு திசையில் அமைந்துள்ள மேல் நாரியப்பனூர் புனித அந்தோனியார் திருத்தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த அந்தோனியார் திருத்தலம் 118ஆம் ஆண்டு பெருவிழா ஜூன் 5 முதல் 14 வரை மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. தவக்காலம் என்று சொல்லப்படும் இந்த 9 நாட்களும் இங்கு கோடி அற்புதர் அந்தோனியாரை காண எண்ணற்ற மக்கள் வந்த வண்ணமே உள்ளனர். இங்கு புதிதாக பொறுப்பேற்றுள்ள திருத்தல அதிபர் அருட்பணியாளர் ஆல்பர்ட் பெலிக்ஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். இங்கு வரும் பக்தர்கள் அனைவரின் வேண்டுதல்களை நிறைவேற்றி தரும் வள்ளலாக புனித அந்தோனியார் உள்ளார். அதிலும் குறிப்பாக கடன் பிரச்சனைகள், குழந்தை வரம் வேண்டி வருபவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு கிடைப்பதாகவும், காணாமல் போன பொருள் இங்கு வந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் என்றும், மாந்திரீக கட்டுக்கள் இங்கு வந்தால் நிவர்த்தி ஆகும் போன்ற பல பிரச்சனைகளை மேல் நாரியப்பனூர் புனித அந்தோனியார் நிவர்த்தி செய்து வருகிறார். இந்த திருத்தலத்திற்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்தும், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்களில் இருந்தும் மக்கள் இங்கு வருகிறார்கள். இங்கு சாதி மத இன வேறுபாடு இன்றி அனைத்து மதத்தினரும் தங்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடியும் மன அமைதிக்காகவும் இங்கு வந்து செல்கின்றனர். இந்த ஆலயத்தில் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களில் மிகவும் விசேஷ திருப்பலிகள் நடைபெறும் என்றும், அதேபோன்று மாதத்தில் முதல் செவ்வாய்க்கிழமை மிகவும் விமர்சையாக திருப்பலி நடைபெறும். மேலும் இங்கு வருபவர்களுக்கு ஏற்றவாறு பஸ் வசதி மற்றும் ரயில் வசதிகள் அனைத்தும் அருகிலேயே உள்ளது என்று கூறினார். இந்த திருவிழாவின் போது 5 லட்சத்திற்கு மேல் பக்தர்கள் வந்து சென்றனர் என்றும் தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் உதவி பணியாளர் அருட்பணியாளர் ஜோசப் ரோசாரியோ உடனிருந்தார். என்னுடைய பெயர் அருட்பணியாளர் ஆல்பர்ட் பெலிக்ஸ். மேல் நாரியப்பனூர் அந்தோனியார் பங்கிலே பங்கு பணியாளராக பணியேற்பு ஏற்றிருக்கேன். இந்த மேல் நாரியப்பனூர் திருத்தலமானது மிகவும் பிரசித்தி பெற்ற, மக்கள் பலர் வந்து கூடுகின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. ஜூன் 13ஆம் தேதி தான் இந்த இடத்திலே மிகப்பெரிய விழாவாக அந்த நாளை கொண்டாடுகிறார்கள். பல இடங்களிலிருந்து, பல மாநிலங்களிலிருந்து கூட இந்த திருவிழாவிற்கு வந்து பெருமை சேர்க்கிறார்கள். இந்த புனித அந்தோனியாரை கோடி அற்புதர் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் யாரெல்லாம் தங்களுடைய வேண்டுதல்களை புனித அந்தோனியார் மூலமாக கடவுளிடம் சொல்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்ற நம்பிக்கைதான். குறிப்பாக காணாமற் போனதை கண்டெடுத்து தருபவர், வேண்டிய வரங்களை பெற்று தருபவர், பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வேண்டுகின்ற பொழுது அவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கின்ற ஒன்றை தருகின்றவர் என்று பல வேண்டுதல்களை நிறைவேற்றுபவராக இவர் இருக்கின்றார். இந்த இடத்திலே பல இடங்களில் இருந்து, குறிப்பாக எந்த மதத்தையும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சாராமல் பல மதங்களில் இருந்து இங்கு வந்து கூடுவதை நாம் பார்க்கலாம். ஜாதி மதம் எதுவும் இல்லாமல் இங்கு மக்கள் கூடி இறைவனிடம் வேண்டுவதை பார்க்க முடியும். இங்கு வந்து செல்பவர்கள் அனைவரும் ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொண்டு செல்பவர்களாக, குறிப்பாக அந்தோனியாருடைய திருத்தலத்திற்கு வந்தால் பசாசனுடைய கட்டுகள் போகும் என்று இருக்கிறார்கள். மக்கள் வேண்டுகின்ற அனைத்தையும், குறிப்பாக பெண் கொள்ள வேண்டும் மற்றும் வியாபாரம் செழிக்க வேண்டும், காணாத பொருட்களை எல்லாம் கிடைக்க பெற வேண்டும், எல்லா வேண்டுதல்களையும் இங்கு வைக்கின்ற பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் மக்கள் சொல்லுகின்ற ஒரு சாட்சியாக இருக்கிறது. எனவே இந்த மேல் நாரியப்பனூர் கோடி அற்புதர் புனித அந்தோனியார் என்று சொல்லும்போது எல்லாரும் இதை பெருமையாக நினைக்கிறார்கள். இந்த இடத்தை எப்படியாவது வந்து பார்க்க வேண்டும், தங்களுடைய வேண்டுதல்கள் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒன்றாகத்தான் இங்கு கருதப்படுகிறது. குறிப்பாக இந்த இடத்திலே கர்நாடகா, ஆந்திரா மற்றும் பாண்டிச்சேரி இது போன்ற மாநிலங்களிலிருந்து இங்கு மக்கள் பெருவாரியாக கூடுகிறார்கள். ஜூன் 13ஆம் தேதி தான் இதனுடைய மிக சிறப்பு. ஜூன் 13ஆம் தேதி அதற்கு முன்னதாக நவநாள் என்று சொல்லப்படுகின்ற 9 நாட்கள் நடைபெறும். அந்த நாட்களிலே மக்கள் ஆயிரக்கணக்கில் வந்து கூடி இங்கு பலன் பெறுகிறார்கள் என்பதை
பார்க்க முடியும். வார நாட்களில் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இந்த 3 நாட்களும் மிக சிறப்பாக இருக்கும். பலர் மக்கள் வந்து கூடுவதை பார்க்கலாம். மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை அது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகின்றது. முன்னதாகவே திங்கட்கிழமையே மக்கள் வந்து கூடுவார்கள். அந்த செவ்வாய்க்கிழமை விசேஷமான நாள். அந்த நாட்களிலே மக்கள் கூடி திருப்பலியிலும் மற்றும் தேர் பவனியிலும் கலந்து கொண்டு பயன் பெறுகிறார்கள் என்பதை என்னால் கூற முடியும். புனித அந்தோனியார் திருத்தலம், இந்த திருத்தலமானது இந்த வருடம் 118ஆம் ஆண்டு விழாவாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள். இந்த இடத்திலே எப்படியும் ஒரு 5 லட்சத்துக்கு மேல் மக்கள் வருவதும் போவதுமாக இருந்தார்கள். மேல்நாரியப்பனூர் புனித அந்தோனியார் திருத்தலத்திற்கு வருகின்றவர்கள் அவர்கள் என்னென்ன வேண்டுதல் கேட்கிறார்களோ அவர்கள் நம்பிக்கையோடு கேட்கின்ற பொழுது எல்லாம் பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை மக்கள் சாட்சியாக செல்வதை பார்க்க முடியும். அதே சாட்சி, அதே ஒரு எண்ணத்தோடு இங்கு வருகின்றவர்கள் அந்தோனியாருடைய வேண்டுதலினால் அவர்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நான் இந்த மேல்நாட்டு முழுசாக கவுன்சிலர் அந்த வட்டாரத்தில் காங்கிரஸ். இது வந்து 1906 இந்த கட்டணத்தை முடிச்சிருக்காங்க அந்த சர்ச்சு. அதில் இருந்து ஏற்ற பிரார்த்தனைகள் வந்து முழுசாக இங்கே நிறைவேற ஒரே ஆளும் இதுதான். 1906 இதில் வந்து இந்துக்கள் கிறிஸ்தவங்களோட எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. இந்துக்களோ கிறிஸ்தவங்களோ எந்த பாகுபாடும் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு நிறைவான ஒரு செயல்பாடு நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது பழம்பெரும் கட்டிடம். இப்போ இது வேற சமீபத்தில் தான் 60 லட்சம் ரூபாயில் செலவு செஞ்சு ஒரு தனி நபர் செஞ்சுட்டு போயிருக்காரு. இப்போ திருவிழா இப்போ நிறைவேறிருக்கு. அதில் வந்து எந்த விதமான இதுவும் வராங்க. எல்லா வகையான வேண்டுதலும் இங்கே நிறைவேறணும். பொருள் காண போகிறது, நிலம், ஏதாவது வீட்டில் குழந்தைகள் இல்லாமல் இருக்குது, நிம்மதி இல்லாமல் வீட்டில் அந்த விதமான நிம்மதி இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் என் பேர் கவிபாரதி. நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்பட்டிலேருந்து வரோம். எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. இந்த நாரியப்பனூரில் வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னாங்க. வந்து 3 மாதத்துலேயே எனக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிச்சு. இப்போ எனக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்குது. போன ஜூன் 13ஆம் தேதி திருவிழா நடந்துச்சு. 10 லட்சம் பேர் வந்தாங்க. இங்கே வந்தால் நிறைய நன்மைகள் நடக்குது. கடன் பிரச்சனை இருக்கிறவங்க வந்தாலும் கடன் பிரச்சனை தீருது. என்னென்ன பிரச்சனை, நம்ம என்ன கஷ்டம் என்ன கவலைன்ட்டு வருமோ எல்லாமே தீர்த்து வைக்கிறாரு. கோவிலுக்கு வந்து வேண்டுதல் வச்சோம், முட்டை போட்டுட்டோம் குழந்தைக்கு. நீங்களும் வாங்க, நீங்களும் வந்து உங்கள் கஷ்டத்தை சொல்லி அந்தோனியார்கிட்ட பிரார்த்தனை வைங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும்.